மார்னிங். இன்றைக்கி நம்ம காலையில் என்ன லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆக்சுவலி கத்திரிக்காயும் அவரைக்காவும் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் கொஞ்சமாக தேஜுக்கு வந்து போட்டு காலிஃப்ளவர் கொஞ்சம் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பூசணிக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ சாம்பாருக்கு வந்து ஆல்ரெடி ஆயில் ஊற்றி கடுகு தாளித்து விட்டுட்டு ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் இது பண்ணிவிட்டு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே காலிஃப்ளவருக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வரமிளகா போட்டுட்டு காலிஃப்ளவரும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு வச்சுருக்கேன். இங்கே பூசணிக்காய்க்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு வரமிளகா போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சதுக்கப்புறம் பூசணிக்காயும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்க போகிறேன். உப்பு போட்டுட்டேன், மஞ்சள் தூளும் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கத்திரிக்காயும் வதக்கிட்டு சாதத்து கூட வச்சு சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ஸோ இன்றைக்கி குக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து தேஜுக்கு வந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் பொரியல் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பரங்கிக்காய் போட்டு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அகைன் கொஞ்சம் கத்திரிக்காய் வதக்கல் பண்ணி வச்சுருக்கேன். தென் கத்திரிக்காயும் அவரைக்காவும் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து ஹாட் ரைஸ். ஸோ இதுதான் நம்மளோட இன்றைக்கி லஞ்ச். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய பிளேட்டர். கொஞ்சமாக ரைஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் சாம்பார் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். ஸோ கத்திரிக்காய் பொரியல் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பரங்கிக்காய் போட்டு பொரியல் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். தேஜுக்கு நிறைய கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர். இதுதான் இன்றைக்கி என்னோடய வெஜிடபிள் பிளேட்டர். இதை தான் இப்போ சாப்பிட போகிறேன். அன்றைக்கி லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டோம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு பவுண்ட் ஷாப் மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் செல்லோ டேப் வாங்க வேண்டியது இருந்ததுனால செல்லோ டேப்பு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அப்போ வந்து ஷாப்பில் வந்து கொஞ்சம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய டாய்ஸ் இருந்தது தேஜுக்கு விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி டாய்ஸ் 1 பவுண்டுக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் நிறைய செல்லோ டேப்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. அந்த செல்லோ டேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய நோட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு எல்லாமே இருந்தது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் தான் வாங்கினோம். ஸோ அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் நான் இந்த தடவை எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸு பர்த்டேக்கு தேவையான ஐட்டம்ஸு அதெல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டட் கேண்டில்ஸ்லாம் நிறையா இருந்தது. 3 கேண்டில்ஸ் 1 பவுண்டு, 5 கேண்டில்ஸ் ஸ்மால் கேண்டில்ஸ் 1 பவுண்டு அதெல்லாம் இருந்தது. நான் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. ஜஸ்ட் நான் வந்து செல்லோ டேப் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லோ டேப் மட்டும் போதும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையுமே வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தபோது நிறைய கலர்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் இருக்கிறது கொஞ்சத்தெல்லாம் எடுத்து சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் வாங்கலை நாங்கள். ஜஸ்ட் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அன்றைக்கி வந்து செல்லோ டேப் மட்டும்தான் தேவைப்பட்டது இருந்தது. அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த ஷாப்லேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் சரி கொஞ்சம் நேரம் தேஜு சம்மர் வெக்கேஷனில் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனேன். பார்க் உண்மையாலுமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. எப்பயுமே அது எனக்கு போகும்போது பார்க் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்கு ஆக்சுவலி பார்க்குக்குள்ளேயே நிறைய க்ரீனரிஸு கூடவே வந்து ஒரு சின்ன லேக்கு எல்லாமே இருந்தது. ஸோ நான் அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக
எல்லாத்தையும் ஒரு 360 டிகிரியில் ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க லேக்கில் நிறைய டக்ஸ் எல்லாம் சூப்பராக ஸ்விம் பண்ணி போயிட்டு இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதையும் ஒரு சின்ன கிளிப்பிங்காக எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து போட்டிங்ஸில் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கிற லேக்கில் வந்து போட் ஹையர் பண்ணிவிட்டு போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையுமே தூரத்தில் பக்கத்தில் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்தேன். அங்கே பார்த்தோம்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து 15 பவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த போட்டை வந்து ஹையர் பண்ணிக்கலாம். ஸ்விம் ஜாக்கெட்டும் அங்கேயே இருக்கும், அதுவும் நம்ம ஹையர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளே தான் இது வந்து எலக்ட்ரிக் பெடல் போட் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து நம்மளே தான் வந்து துடுப்பு போட்டு பெடல் போட்டிங் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பார்க்குக்குள்ளேயே ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஒரு அழகாக ஒரு குட்டி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. உட்காந்து கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. அங்கே வந்து நிறைய கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. ஸோ அதையுமே வந்து ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துக்கிட்டேன். அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே நான் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர்ஸுமே கலர் கலராக குட்டி குட்டியாக இருந்தது. அதெல்லாமே வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன் வீடியோவாக. அப்புறம் தேஜு கொஞ்ச நேரம் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவில் விளாண்டுட்டு இருந்தான். அவன் விளாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஒரு 7:45 போல் ஆச்சு. சரி வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தா அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 7:45 ஆகிடுச்சு. 8:15 ஆகிடும் வீட்டுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அதையும் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டான். ஓசோன் டே காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த ட்ராயிங்கை அவனே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைஞ்சிருக்கான். ஸோ நாங்கள் இது வந்து காம்படிஷனுக்கு சென்ட் பண்ண போகிறோம். தேஜு நீயே வரைஞ்சியா இல்லை டேடி வரைஞ்சி கொடுத்தாரா? நீயே பண்ண? சூப்பராக இருக்குது தேஜு, நைஸ். நீ ட்ராயிங் கிளாஸ் போறியா? போயிட்டியா? ஆக்சுவலி அவன் ட்ராயிங் கிளாஸ் போயிட்டுருக்கான். ஸோ அதனால் ட்ராயிங் காம்படிஷனில் வந்துட்டு இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இந்த ட்ராயிங்கை வரைஞ்சிருக்கான். ஆக்சுவலி இது வந்து